ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஆடியஸ் ராஜதுரை. இது நம்ம சேனல் வீட்டு மனை சந்தை யூடியூப் சேனல். அழகான ஒரு இண்டிவிஜுவல் வில்லா பார்க்க போறீங்க. நான் வாங்க நம்ம வீட்டோட வீலாக்குள்ள போகலாம். நம்ம வீட்டோட வீலாக் போகும்போது முன்னாடியே நமக்கு உள்ள கார் பார்க்கிங் கேட், பெரிய கேட்டு, அது எம்எஸ் ஸ்டீலில் ஸ்கொயர் ராட்ல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோப் செட்டப் பண்ணியிருக்கோம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கை தான் பார்த்துருக்கீங்க. அழகான எலிகண்டான ஒரு கலரிங்கில் தான் நம்ம ஃப்ரண்ட் லுக்கில் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடே கட்டுற அளவுக்கு அவ்வளோ ஃபேஸில் நம்ம ஃப்ரண்டில் ஃபேஸஸ் இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு நம்ம போரை நம்ம ஃப்ரண்ட்லேயே பண்ணியிருக்கோம். போர் பார்த்தீங்கன்னா போரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 120 ஸ்பீட்டில் நம்ம போர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீட்டோட பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடு உங்களுக்கு கார்டன் ஏரியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரமே வைக்கலாம், அந்த சைடில் உங்களுக்கு ஒரு பூச்செடி வைக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஏரியா ஃபேஸஸ் நிறையா கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். வீட்டோட நம்ம இப்போ போர்ட்டிகோவில் தான் இருக்கோம். 13க்கு 12ங்கிற சைஸில் நம்ம போர்ட்டிகோ அடைச்சிது. அழகான பெரிய நமக்கு இருக்கிற ஃபேஸ், ஃப்ரண்டில் இருக்கிற ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு 900 சதுர அடியில் இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கார் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் கொடுத்து தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்ட்டிகோவில், அதாவது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவில் நீங்கள் ஒரு 3-4 டூ வீலர் நிறுத்தலாம். அது இல்லாமல் ஒரு 2 சைக்கிள் நிறுத்தலாம். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டோட அதாவது மெயின் டோர், அதாவது வீட்டோட மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. சிம்பிளான டபுள் டோர் செட்டப்பில், அதாவது டபுள் டோர் செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ், அதாவது இது ஒரு இண்டிவிஜுவல் வில்லாங்கிறது சொன்னதுனால உங்களுக்கு டெரஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள ஃப்ரண்ட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு எல்லோ டார்க்ல உங்களுக்கு பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஸ்பாட் லைட் செட்டப், அதாவது 4 சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் ஒரு ஸ்பாட் லைட் செட்டப் கொடுத்துருக்கோம். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக ஒரு 5க்கு 4ங்கிற சைஸில் ஒரு டோர், வெண்டிலேஷன் விண்டோ டோர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால்லேயே நம்ம டிவி யூனிட், அதாவது கடப்பா கல்லில் கபோர்டு ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் டிவி. இது ஒரு 2 BHK வில்லாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம ஹால்லேயே உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு ஒரு செகண்டரி மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க், அதாவது கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா கடப்பா கல்லில் நம்ம 5 லேயராக உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். லோ சீலிங் லேப்ட் ஏரியாவில் உங்களுக்கு லோ சீலிங் லேப்ட் ஏரியாவில் வெண்டிலேஷன் வைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வெண்டிலேஷனுக்காக 5க்கு 6ங்கிற சைஸில் உங்களுக்கு வெண்டிலேஷன் விண்டோ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு, அதாவது மாஸ்டர் பெட்ரூம்ல ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்ல உள்ளதுனால ஒரு சின்ன ஸ்மால் சைஸு ஒரு 2க்கு 4ங்கிற சைஸ்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்க இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வியூஸ், ஃப்ரெண்டோட வியூஸ் உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட், அதாவது வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸே உங்களுக்கு தெரியும். அதுக்காக ஒரு சின்ன வெண்டிலேஷனுக்காக ஒரு ஏர் செட்டப்ல தான் இங்க பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேரா அப்ரூவலோட இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்டோட 3 phase CB லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் CKP அவென்யூ. அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் 1849 ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீட்டு மனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம ஹால்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடில் தான் நமக்கு இருக்கு. பேக் சைடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு என்ட்ரி ஆழ்ச்சி கொடுத்துருக்கோம். நம்ம ஆழ்ச்சி செட்டப்லாம் ஒரு கமலம் போட்டு சின்ன பூ பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஆர்ச் செட்டப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறோம். மாஸ்டர் பெட்ரூமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 10க்கு 10ங்கிற சைஸ்ல உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். அது இல்லாம மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடப்பா கல்லுல கபோர்டு ஒர்க் பண்ணிருக்கோம். லோ சீலிங் ரூப்ல லாப்ட் ஏரியால உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாப்ட் ஏரியாவும் உங்களுக்கு ப்ரொவைஷன் பண்ணிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல உங்களுக்கு ஏசிக்கான ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம். ஏசிக்கான ப்ரொவிஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்லேயே இருந்துட்டு நீங்கள் இங்கே ஒரு பெட்டு நீங்கள் ப்ரொவிஷன் இங்கே ஒரு பெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டில் இருந்துட்டே உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் தான் இது. பார்த்தீங்கன்னா இது வெஸ்டர்ன் ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் நமக்கு வந்து 90% கம்ப்ளீட் ஆகாதனால உங்களுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனும் நம்ம ப்ரொவைட் எடுத்து வச்சிருக்கோம். ஹோல்டர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் ப்ரொவிஷன், ஹீட்டர் ப்ரொவிஷன், வெண்டிலேஷன் விண்டோ ப்ரொவிஷன் அனைத்தும் நம்ம எடுத்திருக்கோம். அது இல்லாமல் டாப் டு பாட்டம் அதாவது கீழே இருந்து ஒரு 7 அடியில் உங்களுக்கு வால் டைல்ஸ் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் நமக்கு சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை டிசைனில் உங்களுக்கு டைல்ஸ் அதாவது டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். யூபிவிசி விண்டோ நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹால்லேருந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு கிச்சன் ஏரியா வந்துடும். கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே பாட்டில்லாம் வச்சுருக்கிறத பற்றி நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்குமா? பெயிண்டிங் ஒர்க்கு 90% முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. சிங்கு உங்களுக்கு இந்த ரைட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி ப்ரொவிஷனுக்கான சுவிட்ச் பாக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் செட்டப் இதில் நமக்கு கொடுத்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஒரு காமன் டாய்லெட் அதாவது இந்தியன் கிளாஸ் செட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் ப்ரொவிஷன், ஷவர் ப்ரொவிஷன், சோப் ஹோல்டர்ஸ், அது இல்லாமல் 7 ஃபீட்டில் டாப் டு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டில் உங்களுக்கு டைல்ஸ் ஒரு கொடுத்துருக்கோம். சேம் டிசைனில் சேம் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் டிசைனில் கொடுத்துருக்கோம். வெண்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்கோம். ஸ்பாட் லைட் செட்டப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டாய்லெட்ல நம்ம வெளில போனோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சைடு உங்களுக்கு டோர் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் டோரும் உங்களுக்கு பேக் டோரும் ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு வரும். எப்படின்னா ஏன்னா நீங்கள் டாப் டு கொல்லையில் இருக்கும்போது பேக் சைடில் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரைக்குமே நமக்கு ஒன்றாவே தெரியும். பேக் டோருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட் பண்ணியிருக்கோம். இந்த கிரில் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஒரு 4 அடியில் உங்களுக்கு சைடில் கேப் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியில் இந்த சைடில் உங்களுக்கு கேப் இருக்கு. அது வீட்டில் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடியில் 2 சைடுமே உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த 2 சைடுலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடியில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பேக் சைடில் செப்டி டேங்க் ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெரஸ் போகிறதுக்கான உங்களுக்கு ஸ்டேர்கேஸு உள்ள ஸ்டெப்பு நமக்கு இங்கே இருக்குது. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர்கேஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஹேண்ட் ட்ரைவ் நமக்கு கொடுப்போம். வாங்க நம்ம வீட்டோட டெரஸ் போகலாம். அதாவது ஃப்ளோர் நம்ம எடுத்துட்டு போகிறதுக்கான பீம் செட்டப்பை இங்கே பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த பீமை டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஃப்ளோர் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர் டேங்க் நமக்கு பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் உங்களுக்கு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உங்களுக்கு இந்த வீடு அழகான 2 BHK வீடு இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கள் நகரமான இந்த கும்பகோணம் லொக்கேஷனில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2100, பில்டப் பார்த்தீங்கன்னா 1100, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த வீடு ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 63 lakhs பட்ஜெட் தான். இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 63 லட்சம். இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீட்டு மனை சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க.
நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்டிஎஸ் ராஜதுரை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.